இந்தியா முழுக்க டெலிகிராம் ஆப்பை பேன் செய்ய போறாங்களா? அதுக்கு நீட் எக்ஸாம் தான் காரணமா? ஏதோ ஒரு நீட் எக்ஸாமுக்காக கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்பை பேன் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? பிளஸ் இதே நீட் விஷயத்தை காரணம் காட்டி தான் அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை எதிர்த்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன நடக்குது இந்த நீட்டை சுத்தி? அதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆப்போட பேங்க்கு பின்னாடி நீட் எக்ஸாம் இருக்கு. ஸோ அப்போ இந்த நீட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம், அதாவது யூஜி நீட் எக்ஸாம்ங்கிறது நடந்துச்சு. அதுல பல லட்சம் மாணவர்கள், கிட்டத்தட்ட 23 லட்சம் மாணவர்கள் ரொம்ப கடுமையா ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து அதை எழுதினாங்க. ஆனா அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்லயே கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமையே டோட்டலா கேன்சல் பண்ணாங்க. அதனால அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாமையும் சில மாணவர்கள் தற்கொலைகளும் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில இதை முன்னிட்டு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ போராட்டம் நடத்துறது கூட இந்த விஷயங்களையும் பிளஸ் சிபிஎஸ்இயோட 12th ரிசல்ட்ல ஏற்பட்ட முறைகேடுகள் இதையெல்லாம் முன்னெடுத்தும் தான் கல்வி அமைச்சர் பிரதான் அப்படிங்கிறவரு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனிச்சுன்னு ஒரு ஆய்வு நடத்துவாங்க இல்லையா? அந்த ஆய்வுல ஒரு பயங்கரமான விஷயத்த என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஏஜென்சி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு முன்ன எப்படின்னு தெரியல, பட் இப்பவும் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அது டெலிகிராம் ஆப்ல தான் நடக்குது. டெலிகிராம்ல ரீநீட் 2026 கொஸ்டின் பேப்பர் லீக் நீட் இப்படிங்கிற மாதிரியான பெயர்கள்ல சேனல் ஆரம்பிச்சு அதுல இந்த சேனல்ல நாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுவோம், ஏற்கனவே லீக் பண்ணிருக்கோம், அதனால இந்த வாட்டியும் நடக்க போற நீட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கு இத்தனை 1000 லட்சங்கள் வரைக்கும் சொல்லி இஷ்டத்துக்கு அதை பணம் வசூல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத என்டிஏ கண்டுபிடிச்சிருக்கான். அதுல ஹைலைட்டா இன்னொரு விஷயத்தையும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் டைம் அந்த நீட் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைம்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை இப்போ இன்னைய தேதிக்கு என்ன பண்றாங்கன்னா, அதுல வேற ஏதோ கூட போட்டுருந்துட்டு இப்போ எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் நம்ம கையில கிடைக்கும்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போய் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு பாருங்க, இந்த டேட்ல போய் நீங்க நோட் பண்ணி பாருங்க, நாங்க இந்த டேட்லயே எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரும் அப்படிங்கறத நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எங்க கிட்ட தான் இருக்கும், எங்க கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் டெலிகிராம்ல இதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்களாம். அதாவது ஜூன் 22 நீட் எக்ஸாம் நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த டெலிகிராம் ஆப்பை இந்தியாவில் பேன் பண்றாங்களாம். பிளஸ் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய மெசேஜ் எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜூன் 30 வரைக்கும் பேன் பண்றாங்களாம். வாட் அன் ஐடியா சர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை எல்லாரும் அப்படியே முழுசா ஏத்துக்கல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத தடுக்கிறத விட்டுட்டு ஆப்பை வந்து பேன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கமும், லைக் லிட்டரலி சொல்லணும்னா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா எப்படி ஜி கல்யாணம் நிற்கும், அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இது வந்து இணைய சுதந்திரத்துல தலையிடுற விஷயம், இது உங்களோட இன்எஃபிஷியன்சி தான் காட்டுது அப்படின்னு ஒரு பக்கமும் வாதம் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத தடுக்கிறத விட்டுட்டு ஆப்பை பேன் பண்றது மூலியமா இதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட முடியுமா, இல்ல இந்த பிரச்சனை தான் தீர்ந்துருமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்டமா அண்ணாமலை அவர்கள் முதல் முறையா மோடி அவர்களோட அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் இப்படி லீக்கேஜ் ஆனது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போறதுனால இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு பயங்கரமான பாதுகாப்பு ஏற்பாடுகள், 2 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு, இப்படி எல்லாம் பாதுகாப்பை அமல்படுத்தி அப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளோட தான் இந்த நீட் எக்ஸாமை நடத்த போறோம், இதுதான் இதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நேற்று விட்டுருக்காங்க. அதை கையில் எடுத்து அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்யற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அப்படி என்னெல்லாம் பாதுகாப்புகள் மத்திய அரசு வெளியிட்டாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் ஆகிய 2 மத்திய அரசோட ஒரு பாதுகாப்பு படைன்னு சொல்லலாம். அவங்களோட உதவியை எடுத்துக்கிட்டு 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பிளஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இந்திய விமானப்படை மூலமா தான் டிரான்ஸ்பரே பண்ண போறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐ பாதுகாப்புடன் கூடிய 4 அடுக்கு சிசிடிவி பாதுகாப்பு, தென் என்ட்ரன்ஸ் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் பிளஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செக்கிங், அது போக பல கட்ட உடல் சோதனைகள். லைக் நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஒரு மிஷின் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான பல கட்ட உடல் சோதனைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரி நிறைய சோதனைகள் செய்ய போறாங்களாம். இது எல்லாத்தையும் தாண்டி பிரதமர் அலுவலகத்திலிருந்தே நேரடி கண்காணிப்புல இந்த தேர்வு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதையெல்லாம் பதிவு பண்ணிட்டு அண்ணாமலை அவர்கள் சர்க்காஸ்டிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ் நீங்க படிச்சதெல்லாம் கரெக்ட் தான், இது ஏதோ ஒரு மிலிட்டரிக்கு சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் இல்ல, நம்மளோட மாணவர்கள் எழுத போற நீட் எக்ஸாமுக்கு முந்தைய ஸ்கிரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல பர்டிகுலரா அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு இந்த மாதிரியான கடுமையான பாதுகாப்புகள் இல்ல அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா அதை மாணவர்கள் வரவேற்பாங்க.
அதை விட்டுட்டு ஏற்கனவே மனம் வந்து போய் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வாட்டி கேன்சல் ஆன எக்ஸாமை திரும்ப ரீ எக்ஸாம் எழுத வர மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் இப்படி கொடுமைப்படுத்தும் வகையிலான மிலிட்ரி ஸ்கிரீனிங் டெஸ்ட் ப்ராசஸ் செக்கிங் எல்லாம் வச்சிங்கன்னா மாணவர்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்காங்க. அது இன்னும் அவங்கள பதற்றமடைய செய்யும், அவங்களோட மனநிலையை பாதிக்க செய்யும் அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்ணியிருக்காரு. இது நம் தேர்வு முறையோட அடிப்படையும் தேர்வு மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய NEP 2020 அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு முற்றிலும் எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. இவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்ச இந்த அரசு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல இருக்கக்கூடிய சிக்கலை இன்னும் களையலையாம். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேவைதான். அதுக்காக எதுக்கு தேவையோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். பேருக்கு டைவர்ட் பண்ற மாதிரியோ இல்ல மாணவர்களை வதைக்கிற மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுக்கு பயனளிக்காது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அட்டாக் பண்ணி போஸ்ட் போட ஆரம்பிச்சாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியோட கேடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க களத்துல இறங்கி வந்து அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டா ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பலமுறை சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் கேண்டிடேட்டா நின்றுருக்காரு. MP எலெக்ஷன்லயும் சென்னை சென்டரோட கேண்டிடேட்டா கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனாவோட கோவாக்கோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் கிட்டத்தட்ட இதை விட ரொம்ப கடுமையா இருக்கும். அதை யாருமே இது வரைக்கும் மிலிட்டரைசேஷன் விமர்சனம் பண்ணதில்லை. அதுக்கு பதிலா தேர்வு முறைகளை பாதுகாக்கிறதுக்கான கூடிய நடவடிக்கைன்னு சொல்லி அதை பாராட்டதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து அண்ணாமலை அவர்களோட போஸ்ட்லயே ஒரு வீடியோ ஒன்னையும் கமெண்டா போட்டிருந்தாரு. பட் இன்னைக்கு அது டெலீட் ஆயிருக்கு. அந்த கமெண்ட்ல அவர் என்னத்தை போஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் என் தேசம்னு சொல்லி முன்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நடைபயணம்லாம் போனாரு. ஒரு வண்டியில ஏறி ஊரா சுற்றுப்பயணம் போனாரு. அப்போ வந்து இந்த நீட் தேர்வை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி DMKவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பல காலேஜ் கட்டியிருக்காங்க. பட் அரசு சார்பில் வெறும் 5 காலேஜ் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட் சீட்ஸ் ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாமை வந்து பேன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அதை எடுத்து போட்டு அப்போ ஒரு மாதிரி பேசிருக்கீங்க, இப்ப நீங்க பிஜேபி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இப்ப நீங்களே வேற மாதிரி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பதிலடி எல்லாம் கொடுத்திருந்தாரு. இது ஒரு ப்ராசஸ் இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டெலகிராமோட CEO பாவல் துரவ் அப்படிங்கிறவர் இன்னைக்கு களத்துல இறங்கிட்டாரு. களத்துல இறங்கி அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை தடுக்கிறதுக்கு முடியாம ஒரு ஆப்பை வந்து பேன் பண்றீங்களே, இது எந்த வகையில நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இதை நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ போட்டாரு. ஜூன் 17 அதோட ஹியரிங்கும் நடக்க போறதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதுல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. யாரோ ஒரு சிலர் 10 பேரோ 15 பேரோ செய்யக்கூடிய ஒரு தப்புக்காக கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை நீங்க பேன் பண்றீங்கன்னா அது எவ்வளவு ஒரு அறிவார்ந்த செயல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக்கா ஒண்ணு கேட்டுட்டு பிளஸ் இன்னொன்னு சொல்றாரு, டெலகிராம பேன் பண்ணீங்கன்னா எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு, இது டோட்டலி இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இப்போ ஆப் ஸ்டோர்ல இருந்து கூகுளும் வந்து டெலிகிராம் ஆப்பை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஆப்பிளும் பண்ண போறதாக ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்தியால தான் நீங்க டெலிகிராம் ஆப்பை பேன் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்தியாக்குள்ள இருக்கிறவனால யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கெல்லாம் டெக்னாலஜி எப்பவோ ஃபார் ஹெடா போயிருச்சு. VPN ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த VPN வச்சு நான் வேற கண்ட்ரியில இருக்க மாதிரியான ஒரு ஆக்சஸ் கொடுத்து நான் அந்த கண்ட்ரில இருந்து யூஸ் பண்ற மாதிரி நான் இங்க இருந்துகிட்டே அதை யூஸ் பண்ண முடியும். இதையெல்லாம் கூட கவனிக்காத அளவுக்கு தான் நம்ம இந்தியாவோட IT டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ இந்த வீடியோவில் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த டெலிகிராம் பேனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை மறைக்கிறதுக்கு இது வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டா இந்த விஷயங்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்களா, இல்ல உண்மையிலேயே கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் எல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைகளா தான் நீங்க இதை பாக்குறீங்களா? பிளஸ் டெலிகிராமோட CEO சில கேள்விகள் முன் வச்சிருக்காருல, அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அண்ணாமலை அவர்களோட கருத்து பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.